வணக்கம் மரவர்களே, நீலக்காங்க வீட்டுக்கு வந்துக்கிறீங்க. நம்ம செஞ்ச எள்ளு உருண்டையை வந்துட்டு நீலக்கா கொடுத்து டேஸ்ட் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நீலக்கா ஓ அக்கா வாங்க ஒரு நிமிஷம். நம்ம எள்ளு உருண்டை சாப்பிட்டு பாருங்க, எப்படின்னு சொல்லி பாருங்கக்கா. ஒல்லுலயே அடிச்சது. ஆமாங்கக்கா மக்களே, இங்க பாருங்க. கலரும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கலர் வந்துருக்குதுங்க. சரிங்களா? ஆமாங்கக்கா. அதை வந்துட்டு உருண்டை பண்ணங்கக்கா அந்த எண்ணெய் வெளியே வர வர கருப்பாயிட்டே இருக்குதுங்கக்கா. ஆமாங்கக்கா, சுத்தமான பனங்கருப்பட்டி போட்டுங்கக்கா, சுக்கு மிளகெல்லாம் போட்டுங்கக்கா. சூப்பரா பண்றோம். நல்லா இருக்குதுங்கக்கா. சூப்பரா இருக்குது. இனிப்பு எப்படிங்கக்கா இருக்குது? பனங்கருப்பட்டி போட்டு பண்றோம். இனிப்பு கரெக்டா இருக்குது. கரெக்டா இருக்குதுங்கக்கா. டேஸ்டா இருக்குது. சரிங்க. கடையில வாங்குனவங்க கூட இப்படி இல்ல. சரிங்கக்கா. எள்ளுருண்டி எப்ப பழசல நீ வர வச்சிட்டு இருக்கே? எல்லாமே பாரம்பரியம் என்னன்னு பாரம்பரியம் பூராமே வந்துட்டு இருக்குதுக்கா. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, இப்ப வீட்லயே வந்து அந்த காலத்துல எள்ளு இடிச்சாவே நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். சர்க்கரை போட்டாச்சு. அந்த ஒண்ணு பூரா தோற ஆமாக்கா. கடைசிக்கு பாத்தீங்கன்னா கரும்பு சக்கரை போடாட்டி சக்கரையாச்சும் போட்டு கலப்பி கொடுப்பாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்குதுல்லங்கா. மக்களே, உங்களுக்கு எள்ளு உருண்டை வேணா வாங்கிக்கலாம். சரிங்களாக்கா? இந்த எள்ளு உருண்டை போட்டு இடிச்சு ஆமாக்கா சுத்தமா செஞ்சிருக்காங்க. உடம்புக்கும் நல்லது. சூப்பரா இருக்குது எள்ளு உருண்டை. சரிங்க மக்களே, உங்களுக்கு எள்ளு உருண்டை வேணா வாங்கிக்கலாம். இல்லக்கா உங்களுக்கு தான். அப்படி எனக்கு டிஃபன் தான். ஆமாக்கா, வச்சுக்கீங்க. பாய்க்கா. பாய் மக்களே. பாய்.